ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2023ல ரிலீஸ் ஆன டார்கெட் அப்படின்ற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி இந்த ஆன்லைன் மோசடி நம்ம எல்லாருக்குமே நடக்கல அப்படின்னுனாலும், ஆன்லைன்ல நம்ம வாங்குற சில பொருள்னால ஏற்படுற தவறு எப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பயங்கரமா மாத்துது அப்படின்றது தான் ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவியா இந்த மூவி இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. அவங்க ஒரு சாதாரண ஆபீஸ்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. புது வீட்டுக்கும் அவங்க போயிருப்பாங்க. ஆனா ஆபீஸ்ல வேற இவங்க பாஸ் கிட்ட இருந்து வேற இவங்களுக்கு அடிக்கடி திட்டு விழுறனால அந்த வொர்க்கர்ஸ்லாம் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்றனால அந்த சம்பளத்தை எல்லாமே இவங்களோட சேலரில இருந்தே புடிச்சுக்கிறாங்க. அதனால அவளால ஒரு வாஷிங் மிஷின் கூட வாங்க முடியாத நிலைமையில இருக்கனால, அவ வீட்லயே வாஷிங் மிஷின் உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்றனால புதுசா வாங்காம செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலாம் அப்படின்ற மாரி அவங்க ஃப்ரெண்ட் ஐடியா குடுத்து இவங்களும் அந்த ஆன்லைன் வெப்சைட்ல போய் தேடுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல அவளுக்கு டெலிவரி பண்ண அந்த வாஷிங் மிஷின் ரொம்பவே டேமேஜ் ஆயி ரொம்பவே மோசமான நிலையில இருந்திருக்கு. இத பார்த்தா ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவ பயங்கரமா ஃபீல் பண்றா. அவன சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாரி அவனுக்கு ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் தான் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவன் வந்து ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணல. இவன் வேற யாருக்காவது பொருள் இந்த மாதிரி வித்திருக்கானா அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல தேடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி அவனும் நிறைய பொருட்களை வித்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. உடனே அவங்களோட ரிவ்யூல எல்லாம் போய் இவன் ஒரு மோசடிக்காரன், இவன் கிட்ட யாருமே எந்த பொருளும் வாங்காதீங்க வார்னிங் பண்ற வகையில இவங்களும் கமெண்ட் போட்டுட்டு வராங்க. ஆரம்பத்துல இந்த சைக்கோ இவளுக்கு சின்னதா ஒரு வார்னிங் மட்டும் தான் கொடுக்குறா, நீ இந்த மாதிரி போஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பின் விளைவு அதிகமா இருக்கும், அதனால ஜாக்கிரதையா இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா இவளும் அதை சரியா கண்டுக்காம சரி என்னதான் பண்றான் பாப்போம், எவ்வளவு தைரியம் தான் நம்ம கிட்டே வீணா போன பொருளை கொடுத்திருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சும்மா இல்லாம அவனுக்கு பதில் பேசி எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பண்ணிட்டனால உடனே அடுத்த நாளே இவங்களோட சிஸ்டமை ஹேக் பண்ணது மட்டும் இல்லாம இவளுக்கு பல பிரச்சனையும் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவளோட தனிப்பட்ட தகவலை ஹேக்கிங் பண்ணி அதெல்லாம் எடுத்தது மட்டும் இல்லாம அவ வீட்டுக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரிக்கு அனுப்புறது, அப்புறம் ஃபுட் டெலிவரி ஆளுங்கள கேஷ் ஆன் டெலிவரிக்கு அனுப்புறது, இந்த மாதிரி அவளுக்கு நிறைய அசிங்கப்படுற விஷயம், அவமானப்படுற விஷயத்தெல்லாம் செய்யறதுக்காகவே அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதுலயும் முக்கியமா கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு நைட்டு நேரத்துல யாரோ இவ வீட்டுக்குலாம் வந்து கதவெல்லாம் தட்டுவாங்க. என்னடா இது கதவை தட்டுறாங்கன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இவன் இந்த மோசடிக்காரன் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அடுக்கடுக்கா வந்தவங்க இவளோட வீட்டோட பாஸ்வேர்ட்லாம் போட்டு வீட்டுக்குள்ள என்டர் ஆறாங்க. இத பார்த்த இவளுக்கு ரொம்பவுமே கஷ்டமாகி என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸ் லைட்டா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வேலைக்கு போன பிறகு அவங்க வீட்டுக்கு போறது, அதுக்கப்புறம் அவளை எப்ப பார்த்தாலும் மானிட்டர் பண்றது அப்படின்ற மாதிரி மோசமான செயலெல்லாம் ஈடுபட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி சமயத்துல அவளோ வீட்ல ஒரு வாட்டி சோஃபா அடியில அந்த சிகரெட் துண்டு இருக்கிறத பாக்குறா. நம்ம வீட்ல யாருமே இல்ல, நானும் சிகரெட் பிடிக்க மாட்டேன், அப்ப யார் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லி பயங்கரமா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. இவளோட இந்த சிச்சுவேஷன் பார்த்த ஒரு டிடெக்டிவ் ஆபீசரும் இவளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஒரு பக்கம் இவன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி சமயத்துல இவங்க பாஸும் சும்மா இல்லாம உள்ள கதவை தொற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனாலும் இந்த பொண்ணு பயந்துட்டு என்னெல்லாம் கதவை திறக்க முடியாது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு வெளியே அனுப்புறா. இருந்தாலுமே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து நான் உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி கதவை இடிச்சிட்டு வர பாக்குறான். இந்த மாதிரி சமயத்துல எப்படியோ போலீஸோட ஹெல்ப் மூலமா அவ சேஃப் ஆனது மட்டும் இல்லாம வீட்ல வந்து பார்க்கும்போது நிறைய சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்கிறத கவனிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவளோட பால்கனில இந்த சிசிடிவி கேமராவே இல்ல. ஆனா புதுசா வந்த சிசிடிவி கேமராவை பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆயிரா. யார் இந்த சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க அப்படின்றது மட்டும் இல்லாம யார் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே டென்ஷனா இருக்கா. இந்த மாதிரி சமயத்துல அவ பால்கனிக்கு போய் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ஷாக்கிங் நியூஸ் அவளுக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நேத்து இவ்வளவு தொல்லை பண்ண பாஸ் அங்க இறந்து கிடக்குறாரு. அப்ப வேற யார் இங்க சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அவளுமே பயங்கரமா ஷாக் ஆகுறா. அந்த சைக்கோ கொலைக்காரனும் சும்மா இல்லாம பல லட்சம் குடு பல கோடி குடுன்னு சொல்லி அப்பப்ப மெசேஜ் பண்றது மட்டும் இல்லாம இப்ப மட்டும் நீ இதை பண்ணலனா உங்க வீட்ல உனக்கு இது நடக்கும்னு சொல்லி அவளுக்கு பயங்கரமான டாஸ்க் கொடுத்துட்டே இருக்கான். இந்த மாதிரி சமயத்துல அந்த போலீஸ் ஆபீசர்ஸும் அந்த பொண்ணுக்காக நைட் டியூட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிடெக்டிவ்க்கு மயக்க மருந்து கொடுத்து எப்படியோ இந்த பொண்ணு வீட்டுக்கும் போய் அந்த பொண்ணை கடத்திட்டும் போயிடுறான். ஆல்ரெடி இந்த டிடெக்டிவ் வேற மயக்கம் போட்டுட்டார்ல. ஆனா டிடெக்டிவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவர் எப்படியோ சேஸ் பண்ணி அவன் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாரு. அந்த சைக்கோ கொலைக்காரன் எப்படியோ தப்பிச்சு போயிடுறான். ஆனா இந்த பொண்ணுக்கும் அந்த ஆபீசருக்கும் பயங்கரமான அடியில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாங்க. கடைசியில அந்த ஆபீசர் கோமா ஸ்டேஜுக்கும் போயிடுறாரு. அந்த பொண்ணும் கொஞ்சம் குணமாகி வரும்போது ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னடா இது நமக்கு இப்படி நடக்குதே அப்படின்ற மாதிரி. அந்த கோமால இருந்து டிடெக்டிவ் ஆபீசரோட ஃப்ரெண்ட் இறந்தும் போயிடுறாரு. இத தெரிஞ்ச அந்த டிடெக்டிவ் ஆபீசர் எப்படியாவது அவனை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பாக்குறாரு. அதனால நம்ம ஹீரோயின் கிட்டயே போய் ஹெல்ப்பும் கேக்குறாரு. சரி நம்மள இவ்வளவு தூரம் காப்பாத்திருக்காங்களே, அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் இவனை சிக்க வைக்கிறதுக்காக ஆன்லைன்ல போய் மலிவான பொருள் தானே இவன் வித்துட்டு இருந்தான். அதே மாதிரி ஒரு ஐடி மெசேஜஸ் எல்லாம் எப்படி நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, அதனால வித்திருக்கானான்னு சொல்லி இவங்களும் ஆன்லைன்ல பாக்குறாங்க. அதுக்கேத்த மாதிரி கரெக்டான ஆளை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம எவ்வளவு பேரை கொண்ட பாவத்துக்கு அவனுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. கடைசியில இந்த படமும் ஆன்லைன்ல நம்ம பொருள் வாங்கும் போதும் சரி விற்கும் போதும் சரி நம்மளோட தனிப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு
இருக்குதா இல்லையான்றதே தெரியல. சின்னதா நடக்கிற ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நமக்கு பெருசா ஒரு பிரச்சனைய குடுக்கும் அப்படின்றத இந்த ஸ்டோரி லைனா குடுத்திருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.